கிறிஸ்துவ அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்வதற்கு சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாருக்காவது கடிந்து கொண்டா அது பிடிக்காது. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதுங்க, அப்படி சோர்ந்து போகாதீங்க. அது எல்லாம் என்னது, நம்மை ஒரு நல்ல பக்குவத்திற்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் சிற்பக்கலைக்கு மிகவும் ரொம்ப புகழ்பெற்றதுனால நம்ம நாடை கூட சொல்ல பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல சிற்பக்கலையை நம்ம பார்க்க முடியும். விசேஷமாக பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக சிற்பங்கள் வடிவமைக்கப்படணும். அது மற்றபடிக்கு நமக்கு இந்தியாவில் உள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா, அஜந்தா அந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன செய்யணும்னா, சிற்பக்கலைக்கு ரொம்ப மிகவும் என்னது சிறப்பு பெற்றவர்களாக காணப்படுது. நீங்கள் உலகத்திலே மிகவும் உயரமான சிலையை சமீபத்தில் இந்தியாவில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், குஜராத் மாநிலத்தில் பண்ணாங்க. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அதை பண்ணாங்க, சிலை நிறுவப்பட்டது. அதன் உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 182 மீட்டர், 570 அடி. இந்த சிற்பத்தை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை, இரும்பு, சிமெண்ட் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் செஞ்சு பண்ணியிருக்காங்க. அதன் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் $420 மில்லியன். அப்போ இந்திய மதிப்பு மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2989 கோடி பணம். ஏன்னு சொன்னால், இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ரொம்ப பிரமாண்டமாக இந்த சிற்பக்கலை என்னது செதுக்கி அதை இவ்வளோ காசு செலவு பண்ணி அதை செய்கிறாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. அதே போல் நீங்கள் பார்த்தோன்னா, கல்லில் சிற்பங்களை செதுக்கிறது மிகவும் கடினமான வேலை. ஒரு கல் எடுத்து ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக இல்லை, அது ரொம்ப கடினமான வேலை. அது என்ன செய்கிறாங்க, அதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு செய்கிறாங்க. நீங்கள் இங்கே மாத்திரம் நம்ம கன்னியாகுமரியில் போனீங்கன்னா அங்கேயும் ரொம்ப சிற்பங்கள் நிறைய பார்க்கலாம். அதில் விசேஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், திருவள்ளுவர் சிலை அப்படின்ட்டு அங்கே இருக்கும். அதுக்கு படகுலாம் போயிட்டு வரோம், ஜனங்கள்லாம் போய் பார்ப்பாங்க. அது கிட்ட போய் நம்ம எப்படி இருப்போம், ஒரு எறும்பு மாதிரி தான் இருப்போம். ஏன்னு சொன்னால், அது எவ்வளோ அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 133 அடி உயரம் உள்ளது. அப்புறம் 150 சிற்ப கலைஞர்கள் எத்தனை நாள்னா 3.5 ஆண்டுகளாக அதை செதுக்கியிருக்கிறாங்க. அது அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அது எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு சொன்னால் 6 கோடி ரூபாய், 10 லட்சம் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவ்வளோ காரியங்கள் சொன்னாலும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதற்கு மத்தியில் வித்தியாசமாக ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்குறாரு. இந்த ஒரு சிலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இத்தனை காசு, இவ்வளோ பேர் அப்படிலாம் செஞ்சு பிரம்மாண்டமாக இருக்கிறோம். நம்ம அதை ரொம்ப ஆச்சரியத்தோடு சுற்றுலா பயணிகள்லாம் போய் பார்க்குறாங்க. அதே போல் தான் ஆண்டவர் ஒரு சிற்பியாக உங்களை என்னை ஒரு கல்லாக இருந்து நம்ம என்ன செய்கிறாரு, அவர் வடிவமைக்கிறார். உங்களை என்னை அவர் என்ன செய்கிறாரு, செதுக்கி என்ன செய்கிறாரு, என்ன செய்கிறாரு, வடிவமைக்கிறார். அது மாத்திரம் அதுபடிக்கு என்ன செய்கிறாரு, அவர் மூலம் என்ன செய்கிறாரு, நம்மை பரலோகத்தின் மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி என்ன செய்கிறார், அதெல்லாம் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறார், அவருடைய சாயலாகவே நம்ம என்ன செஞ்சுருக்காரு, அவர் சிருஷ்டித்திருக்கிறார். நீங்கள் எல்லா சிற்ப கலைஞரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் யார் ஆண்டவர் செய்கிற மாதிரி யாராலும் செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. இந்த சிற்பக்கலை ஆசிரியர் என்ன செய்ய மாட்டார், நீங்கள் ஒரு சிற்பியை போய் ஒரு சிலையை செய்யணும், அதுக்கான சரியான கல்லை தான் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுத்து பண்ணணும். ஆனால் இந்த சிற்பக்கலை கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி இந்த சிற்பி என்ன செய்வார்னு சொன்னால், எந்த பாத்திரத்தினாலும் எடுப்பார், எந்த வகையான கல்லானாலும், எப்படி என்ன மாதிரி பாவியாக இருந்தாலும் சரி, வேறு மாதிரியான ஆட்கள் நல்ல செல்வந்தர்களாக எல்லாத்தையும் அவர் எடுத்து செதுக்கி பயன்படுத்த வல்லவராக இருக்கார். பாவிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதாமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அநேகர் என்ன செய்கிறாரு, பாவத்தில் விழுந்து போன பிள்ளைகளாம் மீட் எடுத்து அவங்கள என்ன அவரை போல மாற்றி ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது என்ன செஞ்சிட்டாரு, தாவீது ஒரு போர் செய்து அநேகரை கொலை செஞ்சிருக்கிற மனுஷன். ஆனால் அந்த மனுஷனை கொண்டு என்ன செய்கிறாரு, சங்கீதங்களை அவர் பாட வைக்கிறார். அது மாத்திரம் அது படிக்க என்ன செய்கிறாரு, உலகத்திலே பெரிய சிற்ப கலைஞர்னா அவர் தான்.
நம்ம எல்லாம் என்ன செய்யணும், பாவம் செய்து தேவ மகிமை இல்லாதவர்களா இருந்தோம். அவர் நம்ம என்ன செய்யறாரு, அவர் அன்பு நிமித்தமாகவும் அவருடைய கிருபை நிமித்தமாகவும் நம்மை செதுக்க என்ன செய்யறாரு, அவர் நம்மை ஒரு பிரயோஜனம் உள்ளதாக ஒரு சிற்பமாக நம்மை மாற்றுகிறார். நீங்க மகதலேனா மரியாதை பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வாறாக மாற்றினா நமக்கு தெரியும். அது மாத்திரம் அதுபடிக்கு பவுல் என்ன செய்யறாரு, சவுல் என்ன செய்யறாரு, பவுலாக மாற்றுகிறார். அவர் எல்லாரும் என்ன செய்யறாரு, அழகா வளர்ந்து கொள்வார். எப்ப அப்படின்னு சொன்னா நாம அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து அவர் கேட்டு அவர்கிட்ட போன்னு சொன்னா அவர் நம்மை அழகா செதுக்கி என்ன செய்வாராம், மற்றவர்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மை வழி நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த சிற்பியிடம் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வோம். எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் உடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை செதுக்கி ஆண்டவரே ஒரு நல்ல வடிவத்தை கொண்டு வருகிறானோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ மட்டுமா எப்போ அவ்வாறான பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்து வருகிறீர் சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதற்கு இணங்கி வருகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க சாமி. நாங்கள் குற்றம் குறைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கலைந்து போட்டு உடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பரமபிதா ஆண்டவரே, நீரே இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், நீரே இந்த உலகத்தின் அந்த சராசரங்களை வாழ்வதற்காக மீண்டும் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதை விசுவாசத்தை யாரெல்லாம் நோக்கி ஜெபிக்கிறாங்களோ அவளை ரட்சித்து கொள்ளுமாறு பாத்திர கெஞ்சி மாண்டாடுகிறோம் சாமி. மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படி சத்தியத்தை சுமந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, போக்கிலவற்றுடைய கரமிருந்து வழிநடத்து சாமி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைப்பட்டு நாங்கள் செய்கிற காரியம் நீர் எங்களை ஒரு நல்ல ஒரு சிற்பமாக எங்களை செதுக்க வேண்டும். அவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சாமி. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உண்மையை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.